அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீர் அசைவாடும் உடைய மகிமை வெளிப்பட செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நேர்களை நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் 5. அந்தி மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களில் நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானாலே அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் தக்கதவனாக இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆர்வனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை. அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரை அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்று இன்றைக்கும் ஆசிரியர் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தின் என்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்துவத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரந்தாயிருந்தும் பாடுபட்டவர்களால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நாம் பூர்ணரான பின்பு நமக்கு கீழ்ப்படி இருக்கிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். எங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவனானபடியால் அதை பிழகு பண்ணுகிறது அரிதாக இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவர் குழந்தையாக இருக்கிறதுன்படினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர் இருக்கிறார். பலமான ஆகாரத்தை தம்மை நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சிக்கு எதிராயும் ஞானம் எங்களுடையவர்களுமாய் பூர்ண வயதுள்ளவர்களுக்கு ஏற்றாகும். அதிகாரம் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேசங்களை வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களின் அசிவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சுத்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படின்னு தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்கள் கேட்ட பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடியும் முள்பூண்டுகளும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாரமாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதற்கு அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி உங்களை யாவரும் முடிவு அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல பொது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலும் தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் ஆணையிடுவார்கள். உறுதியான பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாகத்துக்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனை
மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடியிருந்த நமக்கு 2 மாறாத விஷயங்கள் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையாகவும் உறுதியாகவும் திரைக்குள்ளாக போதித்ததுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராக இயேசு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அதிகாரம் 7. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாக இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பெயராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் மாறிடுமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்கள் துவக்கமும் ஜீவனும் முடியும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவோ பெரியவனாக இருக்கிறான். பாருங்கள், கோத்திரத்திலவனாக ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரர்கள் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமன் அறையில் இருந்து வந்த நாங்கள் சகோதரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார். ஆகலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறார்கள் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அங்கே மெல்கிதேசு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனான தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாம் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருக்கிறது அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறையின்படியே அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக் முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியை எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்கு உள்ளாரவராக இருக்கிறார். அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலிபீடத்தை ஊழியம் செய்வதில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே தோன்றினவர் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை ஒன்று சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாக விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராக இருக்காமல் நீர் மெல்கிசேதேக் முறைமையின்படி என்னென்னைக்கும் ஆசிரியர் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிகளுக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசிரியாக்கினார். முந்தின கட்டளை பலவீனமானதும் பயனுற்றதுமாக இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதில் நன்மையான நம்பிக்கையை வரிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினால் தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றி அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார். இவரோ அவர் மெல்கிசேதேக் முறைமையின்படி என்னென்னைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையுடைய ஆசாரியர் நான். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியப்பட்டு எவ்வளவு விசேஷ காரியமும் அவ்வளோ விசேஷ உடன்படிக்கை பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதிருந்தவர்களானபடியால் ஆசாரிகளாக இருக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாதபடி ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மேலும் நமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக அவர்களை முற்றுமாய் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளும் விலகினவரும் வசனங்கள் வானங்களில் உயர்ந்தவருமாகிய இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏதுவாக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டிய பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனால் ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமானது பலவீனம் உள்ள மனுஷர்களுக்கு பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடைய விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரண
குமாரனை ஏற்படுத்துகிறது. அதிகாரம் 8. மேற்சொல்லியவைகள் ஐக்கியமான பொருள் என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் தியாபிக்கப்பட்ட மெய்யான கூடங்கள் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறமா இருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியர் இருக்க மாட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணி போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தாலும் இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்து நாளில் அவர்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ண உடன்படிக்காது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால் முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமானதை இருக்கிறது உருவெளித்து போகாமல் காலம் சமீபித்திருக்கிறது. அதிகாரம் 9. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற மறுமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தபங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருக்கிறது. ஆதியிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரமும் ஆறுடைய தழுத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிற கிருபாசனத்தை நிலையிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படுவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளுக்கும் பலிகளும் ஆராதனை செய்விடும் மனசாட்சியும் பூர்ணப்படுத்த கடவுகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும். காலம் வரைக்கும் நடந்து வரும் கட்டளையிட்ட போஜனங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்தில் கேட்ட சடங்குகள் இல்லாமல் வேறு இல்லை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில்
காளை வெள்ளாட்டு கடவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுவதனால் நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பலதட்ட பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். ஆகையால் முதலான உடன்படிக்கை காலத்திலே அந்த நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர்கள் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியும் மரணம் உண்டான முன்பே மரண சாசனம் உறுதிப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்க அதற்கு பலனில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளைகளை வெள்ளாட்டுகளையும் இவைகளை இரத்தத்தை தண்ணீரை போல சிவப்பு ஆட்டு மயிரோடும் ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டின் மேலும் இரத்தத்தை தெளித்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதனால் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியர் அந்நிய இரத்தத்தோடைய வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகரும் நம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரும் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அவர் தம்மை பலியிடுகிறதுனாலே பாவங்களை நினைவுக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றைய ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனால் ஏற்படுகிற நியாயம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இது ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து நாம் செவிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வேத பகுதியை நேரங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கட்டும். ஒரு அற்புத நாளாக இருக்கட்டும். இயேசுப்பா எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யுங்கப்பா. மகை மகிமை உண்டாட்டி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். ஆமென், ஆமென்.